திரு பிஸ்மி, திரையுலகம் அது சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த கைது நடவடிக்கைகள், போதை மருந்து புழக்கம் அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கப்பட்டதாக இருக்கா, இல்லை இந்த நடைமுறை பழக்கம் நீண்ட ஆண்டுகளாகவே இருக்கா திரையுலகில்? அதாவது தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை, மலையாள திரையுலகம், தெலுங்கு திரையுலகம், பாலிவுட் திரையுலகம் எல்லா இடத்துலையுமே கடந்த சில வருடங்களாக இந்த போதை கலாச்சாரம் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து கேள்விப்படுறது மட்டும் இல்லை, பல்வேறு ஊடகங்களில் அது செய்தியாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம திரைப்படத்துறை சார்ந்து இயங்குவதால் நம்ம கூடுதலாக சில தகவல்களை சொல்ல முடியும். சில ஆர்டிஸ்ட்கள்ட்டையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃப் த ரெக்கார்டாக சில விஷயங்களையெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்கள், இவர் எவ்வளோ திறமையான நடிகர், அவர் நடித்தாருனே மக்கள் அவரை கொண்டாடுவாங்க, ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கார் அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், சில வருடங்களுக்கு முன்பு சுச்சி லீக் அப்படிங்கிற பேரில் பாடகி சுசித்ரா இங்கே நடக்கிற சில விருந்துகள், அதாவது அந்த பார்ட்டி பற்றியெல்லாம் நிறைய இரவு விருந்து, ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலேயே நிறைய கேங் இருக்காங்க. இப்போ ஒரு நடிகர், ஒரு டைரக்டர்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் குழாம் இருக்கும். ஒரு காலத்துக்கு முன்பு வரைக்கும்னா அதிகபட்சமாக அந்த பார்ட்டிகளில் மது விருந்து தான் இருக்கும். ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் அங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்குறதா தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த நடிகர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனில் கூட இந்த சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி திடீரென்று இப்படி ஒரு விஷயத்தை நேற்று தான் இது இங்கே நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு ஒரு நடவடிக்கை பாய்வது தான் நமக்கு என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். ஒரு மதுபான பார்ட்டில் நடந்த தகராறை விசாரிக்கிறாங்க காவல்துறை. அதை அடுத்தடுத்து போதை மருந்து பழக்கம் தொடர்பான கைதுகள், பிரபலங்கள் வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நடிகர்களுக்கான இந்த போதை மருந்து பழக்கம்ங்கிறது ஒரு நடிகர்கிட்டேருந்து இன்னொரு நடிகர்கிட்ட, இல்லை ஒரு தயாரிப்பாளர்கிட்டேருந்து இன்னொரு நடிகர்கிட்ட அந்த மாதிரி வருதா, வேற ஏதாவது அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலம்னு ஊடகத்தில் வந்தது. பிரசாத்துங்கிறவர் சினிமா தயாரிச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் பணம் இருந்தது, அதற்கு பதிலாக இந்த போதை மருந்தை கொடுத்தாரு, அதற்கு நான் அடிமையாயிட்டேன், அது மாதிரி 40 முறை இந்த போதை மருந்து அவர்கிட்ட வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த பழக்கத்துக்கு இவங்களா அடிமையாகிறாங்களா, இல்லை சந்தர்ப்ப வசத்தில் இவங்க தூண்டப்படுறாங்களா? இல்லை, இதை நம்ம வெறுமனே பரபரப்பு செய்தியாக மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உளவியல் காரணத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்மை போன்ற ஊடகங்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இன்றைக்கு போதைப் பொருள் பழக்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ இது ஒரு பரபரப்பு செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீகாந்த் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைத்த போது நான் முதல்ல நம்பவே இல்லை. இது வதந்தியாக இருக்கும், அல்லது ஏதாவது ஸ்ரீராம்ங்கிற பேரு தான் அப்படி மருவி தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஸ்ரீகாந்த்னு சொல்கிறாங்க அப்படி தான் நான் முதல்ல நினச்சேன். என்ன மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, என்ன காரணம்னா ஸ்ரீகாந்த் நமக்கு ரோஜா கூட்டம் காலத்திலிருந்தே தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் வழக்கமாக சில நடிகர்களுக்குன்னே சில ஆட்டிடியூட்லாம் இருக்கும், அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீகாந்த். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து அவருடைய அப்பா வங்கி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவங்க குடும்பத்தோட எனக்கு நல்ல பழக்கம். ஸ்ரீகாந்த் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாருங்கிற செய்தியே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அது கூடுதலா ஒண்ணு, பிரசாத்திட்ட இருந்து போதை மருந்தை வாங்கி இவர் மட்டும் அடிமையாகல, பார்ட்டியும் வச்சிருக்கிறார். இல்ல, அதுதான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவங்க எதுக்கு இந்த ஏரியாக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, இப்ப ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் படத்தில் அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கும் போது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வருவாருங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் நடிச்சாரு. ஸ்ரீகாந்தே கூட நம்ம இன்னொரு அஜித் மாதிரி வந்துடலான்னு கனவு கண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுக்கான ஸ்பேஸும் இருந்தது. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் தோல்வி அடைந்து இவர் தனக்கு பொருத்தமான சரியான கதைகளை செலக்ட் பண்ணாம அவருக்கு ஒரு சரிவு ஏற்படும் போது இப்போ இவர்கள் ஒரு மாதிரியான பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறத தவிர்க்கவே முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருக்கு கொஞ்சம் ஆமா, இன்னொன்று உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகி அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சது. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் திரையுலகை சார்ந்தவர்கள் என்ன நார்மலான ஒரு வாழ்க்கையில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ நான் சாதாரணமாக ரோட்டில் நடந்துட்டு போகிற ஒருத்தருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைத்து அவர் புகழ்முகமாக மாறும்போது இந்த சமூகத்தில் இருந்து முற்றிலுமாக தங்களை அப்படி துண்டிச்சுக்கிட்டு அவங்க வேறொரு வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வீழ்ச்சி வரும்போது அவங்களால பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை போன்ற
ஒரு மனிதரோட வந்து கான்டாக்ட் பண்ண முடியாமல், நம்மளோட பேச முடியாமல், ஒரு தீவு மாதிரி ஒதுங்கி போகும்போது இப்படியான ஒரு பழக்கத்துக்கு வந்து ஆட்படுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஓகே.